63 நாயன்மார்களில் அதிபக்த நாயன்மாரின் வரலாற்றை இந்த காணொளியில் நாம் காணலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் புகழை பரப்புவதற்கு வாய்ப்பளிக்க எங்களுக்கு உதவுங்கள். சிவ தொண்டுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள்தான் நாயன்மார்கள். அதிபக்த நாயன்மார் என்றால் ஒரு சிறந்த பக்தர் என்று பொருள். இறைவனாகிய சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவ தொண்டுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள்தான் நாயன்மார்கள். விரிதிரை சூழ் கடர் நாகை அதிபதர் கடியேன் என்று திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் புகழ்ந்து கூறப்படுகின்ற அதிபக்த நாயன்மாரின் வரலாற்றை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம். சோழ நாட்டில் நாகப்பட்டினம் கடற்கரைக்கு அருகில் திருநுழைப்பாடி என்ற இடத்தில் மீன்பிடித்து வியாபாரம் செய்யக்கூடிய மீனவ சமுதாயமான பரதவ இன மக்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு தலைவராக அதிபக்த நாயன்மார் இருந்தார். சிவபெருமான் மீது அதீத பக்தியை கொண்டதனால் அதிபக்த நாயன்மார் என்றால் ஒரு சிறந்த பக்தர் என்றே பொருள்படும். தன்னுடைய சிறு வயதில் இருந்தே சிறந்த சிவபக்தராக இருந்து வந்தார் அதிபக்த நாயன்மார். ஒவ்வொரு நாளும் கடலுக்கு மீன் பிடிக்க போகும் போதும் தன்னுடைய வலையில் சிக்கக்கூடிய முதல் மீனை எடுத்து இந்த மீன் இறைவனாகிய சிவபெருமானுக்கு உரியது என்று சொல்லி கடலில் விட்டு விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவரின் உயர்ந்த பக்தியை உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் தன்னுடைய திருவிளையாடலை அவரிடம் நடத்த ஆரம்பித்தார். அதிபக்த நாயன்மார் தினமும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் போது மீன்கள் சிக்குவது குறைந்து கொண்டே வந்தது. இதனால் அவரின் குடும்பத்தில் வறுமை ஏற்படத் தொடங்கியது. ஆனாலும் அதிபக்த நாயன்மார் தன்னுடைய வலைகளில் சிக்கும் முதல் மீனை சிவபெருமானுக்கு அளிப்பதை நிறுத்தவே இல்லை. இப்படியே நாட்கள் நகர்ந்தது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிபக்த நாயன்மாரின் வலையில் ஒரே ஒரு மீன் மட்டும் சிக்குமாறு விளையாடினார் சிவபெருமான். அதிபக்த நாயன்மாரும் வழக்கம் போல இந்த மீன் என்னை படைத்த சிவபெருமானுக்கு உரியது, சிவார்ப்பணம் என்று கூறி கடலில் விட்டுவிட்டார். காலப்போக்கில் அதிபக்த நாயன்மாரின் குடும்பமே கடுமையான வறுமையில் வாடியது. அதிபக்த நாயன்மாரின் உடலும் நாளுக்கு நாள் தளர்ந்து கொண்டே வந்தது. இதை பார்த்து மிகுந்த கவலையுடன் அவரின் மனைவி கணவனிடம், நம் பசியை தீர்க்க வீட்டில் எந்த பொருளுமே இல்லை, நம் குழந்தைகள் எல்லோரும் பசியுடன் பலவீனமாக இருக்கிறார்கள், நீங்கள் பொருள் ஏதாவது சம்பாதித்துக் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அதிபக்த நாயன்மாரும் தனது மனைவி சொல்வதை கேட்டு தனது குழந்தைகளுக்காக கடலுக்கு மீன் பிடிக்க சென்றார். அவர் வீசிய வலையில் நவரத்தினங்களும் நவமணிகளும் பதித்த ஒரு தங்க மீன் வலையில் மாட்டியது அன்று அவருக்கு. அதை கண்டதும் அருகில் இருந்தவர்கள், அதிபக்த நாயனாரே, இன்று உமக்கு ராசியான நாள், அதனால்தான் நீங்கள் வீசிய வலையில் தங்க மீன் கிடைத்துள்ளது. இந்த மீனை கொண்டு போய் உங்கள் மனைவியிடம் கொடுங்கள், உங்களது வம்சமே செல்வ செழிப்பாக வாழலாம் என்று சொன்னார்கள். அத்தங்க மீனை கண்டதும் அதிபக்த நாயன்மாரின் மனதில் எவ்வித சலனமும் இல்லாமல் வழக்கம் போல் வலையில் சிக்கிய முதல் மீனை இறைவனுக்கு கொடுப்பது போலவே இந்த தங்க மீனையும் சிவபெருமானுக்கு உரியது என்று கூறி கடலில் விட்டுவிட்டார். அவரின் இந்த செயலை கண்டு அருகில் இருந்தவர்கள் எல்லோரும் திகைத்து நின்றனர். அவரின் தூய்மையான பக்தியை மெச்சி சிவபெருமானும் பார்வதி தேவியும் அதிபக்த நாயன்மாருக்கு காட்சியளித்தனர். அது மட்டுமல்லாது அவர்களின் திருவடியில் சேர்வதற்கான பேரின்ப வரத்தையும் அதிபக்த நாயன்மாருக்கு அளித்தனர். இதன் காரணமாகவே இன்றைக்கும் ஆவணி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தன்று தங்க மீனை சிவபெருமானுக்கு கொடுக்கும் திருவிழா நாகப்பட்டினத்தில் உள்ள காயரோகண சுவாமி கோவிலில் நடைபெறுகிறது. இந்த திருவிழாவில் அதிபக்த நாயன்மாரின் உற்சவ சிலையை ஒரு கட்டுமரத்தில் வைத்து மீன் பிடிக்க கடலுக்கு செல்வார்கள். அப்போது கடலில் வலை வீசுவது போலவும் அந்த வலையில் தங்க மீன் சிக்குவது போலவும் அதை அதிபக்த நாயனார் சிவபெருமானுக்கு அர்ப்பணிப்பது போலவும் பாவனை செய்வார்கள். அந்த நேரத்தில் கோவிலில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அதிபக்த நாயன்மாருக்கு முக்தி அளிக்க கடற்கரைக்கு வருகிறார். கடற்கரைக்கு வரும் சிவபெருமானுக்கு அந்த தங்க மீனை படைத்து பூஜையும் செய்வார்கள். அப்போது அந்த கடற்கரைக்கு வரக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் சிவபெருமான் அருளாசி புரிவார். அதிபக்த நாயன்மாரின் வரலாற்றினால் சிவபெருமானின் அருள் கிடைக்க பணமோ பொருளோ கல்வியோ தேவையில்லை. தூய்மையான மனமும் இறை அர்ப்பணிப்பு மட்டும் இருந்தால் போதுமானது.
சிவபெருமானின் அருள் கிடைக்கும் என்பதை இவரின் வரலாற்றின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.